அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திரு இல கணேசன் ஜி இன்றைக்கு நம்ம இடத்துல இல்லை என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய துயரமான செய்தி. திரு இல கணேசன் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ல தன்னுடைய பணியை தொடங்கி தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியை ஒவ்வொரு மூலை முழுக்கும் எடுத்துக்கொண்டு போய் சென்றதில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் பல்வேறு இன்னல்களோடு, குறிப்பாக அவர் ஆர்எஸ்எஸ்ல இருக்கும் பொழுது எமர்ஜென்சி டைமில் அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் தாண்டி தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழிக்கு உலகளவில் எடுத்துக்கொண்டு செல்வதில் அவருடைய பங்கு ஒரு பெரிய பங்காக இருந்தது. அவருடைய சேவையை கௌரவிக்கும் விதத்தில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், அவர் நாகாலாந்து கவர்னராக இருந்து கொண்டிருக்கிறார். மத்திய அரசாங்கத்தின் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சார்பில் மரியாதைக்குரிய திரு அர்ஜுன் ராம் மெக்வால்ஜி அவர்கள், சட்டத்துறை அமைச்சர், அவர் நமக்கு மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர் சார்பில் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய ஆழ்ந்த இரங்கலை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய இல கணேசன்ஜி ஒரு மிகப்பெரிய ஞானி, ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபரை நாம் இழந்திருக்கும் இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தினருக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கும், அதே போல் நாகாலாந்து மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய ஆன்மா சாந்தியட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டும். ஆளுநர், எனது அருமை நண்பர் இல கணேசன் அவர்களுடைய மறைவு என்பது ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒன்றதாகும். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, கொள்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, மனித நேயம், பண்பாடு, அரசியல் நாகரிகம் இவைகளையெல்லாம் தொடர்ந்து கடைப்பிடித்த ஒரு அற்புதமான மனிதர் இல கணேசன் அவர்கள். அவருடைய மறைவு என்பது வெறும் அவருடைய குடும்பத்திற்கோ அல்லது பாஜக ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு மட்டுமோ இழப்பல்ல. ஒரு நல்ல பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் கொள்கையை விடாமல், நட்பையும் அதே நேரத்தில் தியாகம் செய்யாமல், ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்ளும்போது கூட பண்போடும் நாகரிகத்தோடும், தங்களுடைய கொள்கையிலே சமரசம் செய்து கொள்ளாவிட்டாலும் நட்பில் எப்போதும் சமரசம் உண்டு என்பது காட்டுவதற்கு ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய இல கணேசன் அவர்கள். எனவே எங்கெல்லாம் பண்புள்ள அரசியல் இருக்கிறதோ அங்கெல்லாம் இவரை போன்றவர்கள் வாழுகிறார்கள், தொடருகிறார்கள் என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஆறுதல். எல்லோருக்கும் இரங்கலை தெரிவித்து, குறிப்பாக அவரால், அவருடைய மறைவினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தவர், இயக்கத்தவர், தோழர்கள், நண்பர்கள், சிறந்த பொது வாழ்க்கை இலக்கணவாதிகள் எல்லோருக்கும் ஆழ்ந்த இரங்கலும் திராவிடர் கழகத்தின் சார்பில் ஆறுதலும் கொள்ளி அமைகிறோம். எல்ஜி என்று அனைவராலும் அன்போடும் பாசத்தோடும் அழைக்கப்படுகின்ற தேசிய தலைவர், நாகாலாந்து ஆளுநராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவராக அரும்பாடுபட்டு இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு முன்னணி தலைவராக இருந்து மறைந்திருக்கிறார். மறைவுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு, பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2009 எனக்கு எல்ஜி அவர்களுடன் பழக்கம். அவர் எல்ஜி அவர்கள் என்று தான் அழைப்பேன், அதை தொடர விரும்புகிறேன்.
அப்போ நாங்கள் துவக்கியிருந்த இணைந்திருக்கின்ற சமத்துவ மக்கள் கட்சி முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கும்போது எல்ஜி அவர்கள் தான் அதற்கு முன்னோடியாக இருந்து எங்களை வழிநடத்தி அன்று முழுமையாக பிரச்சாரம் செய்வதற்கு எல்கே அத்வானி அவர்களுடன் பிரச்சாரம் செய்வதற்காக என்னை ஊக்கப்படுத்தி பிரச்சாரம் செய்ய வைத்த நாட்களை நான் மறக்க முடியாது. ஒரு தேசியவாதி, நேஷனலிஸ்ட், டோட்டலாக வந்து நாடு 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 என்று இருக்கும் அவர். திறமையானவர், சிறந்த அரசியல்வாதி, அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற ஒருவர். அது கட்சி அப்பாற்பட்டு அனைவராலும் விரும்பப்படுகின்ற நேசிக்கப்படுகின்ற ஒரு தலைவராக வாழ்ந்திருக்கிறார். அவர் இழப்பு எங்கள் இயக்கமான பாரதிய ஜனதா கட்சிக்கு பேர் இழப்பு. அவர் மறைவு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் வழியில் நாம் பயணிக்க நாம் அனைவரும் முற்படுவோம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை அவர்கள் குடும்பத்தாருக்கு மாலை அனுதாபத்தை தெரிவித்து இளம் வயது முதலே அரசியலில் ஈடுபட்டு மக்கள் தொண்டு செய்ய வந்த ஒரு மகத்தான மனிதர். தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் எந்த சமரசமும் செய்யாது முழு ஈடுபாட்டோடு அதற்காக வாழ்வின் கடைசி நொடி வரை அர்ப்பணித்து நின்ற அரும்பெரும் தலைவர். ஏற்றுக்கொண்ட கருத்து, செயல்படுகிற களம் வெவ்வேறையாக இருந்தாலும் மாற்று சிந்தனை கொண்டவர்கள், வெவ்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள் இடத்தில் கூட பேரன்பு கொண்டு நேசித்து பழகக்கூடிய ஒரு பெரும் தகை. என் போன்ற பிள்ளைகளெல்லாம் சிறுவர்கள் என்று எண்ணி ஒதுக்காது எந்த நிகழ்வில் பார்த்தாலும் வந்து சந்தித்து நலம் விசாரித்து அன்போடு பேசிச் செல்கிற பெருமகன். பல நிகழ்வுகளில் அவரோடு நான் பங்கேற்று பேசியிருக்கிறேன். அப்போது அவருக்குள் அவர் அடைந்திருக்கிற உயரம் அவருக்கு அருகில் இருப்பவர்கள், சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியுமே ஒழிய அவருக்கு அவர் தெரியாது. ஆனால் மிக எளிமையாக எல்லோரோடும் அன்பொழுக பழகக்கூடிய ஒரு அரிய பெரும் மனிதர். இங்கே குறிப்பிட்டவர்கள் அவருடைய தமிழ் பற்றை யாரும் மறந்து கடந்து போய்விட முடியாத ஒற்றாமரை என்ற ஒரு இலக்கிய அமைப்பை தொடங்கி தமிழின் மீது கொண்ட பெரும்பற்று ஈடுபாட்டின் காரணமாக அதன் வளர்ச்சிக்கு அவர் பெரும்பங்கு ஆற்றினார். என்னை வெகுவாக பாராட்டு. பேசுகிற கருத்தில் எனக்கு முரண்பாடு உண்டு, ஆனால் உன் தமிழில் எனக்கு 100 விழுக்காடு உடன்பாடு உண்டு என்று பாராட்டினார். அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். மேற்கு வங்கம், நாகாலாந்து போன்ற மாநிலங்களின் ஆளுநராக இருந்து பணியாற்றியவர். இந்த நாட்டின் மீது பெரும் காதல் கொண்டு நேசித்த ஒரு பற்றாளர் இன்றைக்கு நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும்போது மிகுந்த மனத்துயரை தருகிறது. அவர் வாழ்நாள் முழுக்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மாற்றிய அரும்பாடு என்பது என்றென்றும் இந்த மக்களின் நினைவில் நிறைந்திருக்கும். அந்த அரிய மகனை இழந்திருக்கிற அவருடைய குடும்பத்தார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், என்னுடைய தொண்டர்கள், தமிழ் கூறும் நல்லுலகு எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். ஐயா இலக்கணேசன் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்த. தமிழ் தாயின் தலைமகன், பாரத தாயின் வீர திருமகன், ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் தந்த தங்கம், நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஆளுநர் திரு இல கணேசன் அவர்கள் மறைந்த செய்தி பாரத நாட்டிற்கு, சனாதன ஹிந்து தர்மத்திற்கு, ஹிந்து அமைப்பை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அவருடைய இழப்பு பேரிழப்பாகும். சிறுவயது முதலே RSS பேரியக்கத்திலே ஈடுபாடு கொண்டிருக்கின்ற திரு இல கணேசன் அவர்கள் சங்கத்தினுடைய முழுநேர ஊழியராக, பிரச்சாரக்காக, பிரம்மச்சாரியாக தன்னுடைய RSS பணியை துவக்கினார். கன்னியாகுமரி மாவட்டம்
அந்த பகுதியிலே மண்டைக்காடு அந்த கலவரத்தின் போது இந்து தமிழர்களின் குரலாக, இந்துக்களின் பாதுகாவலனாக அந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய சேவையை செய்தார். அதே போல ராமநாதபுரம் மீனாட்சிபுரம் மதமாற்றத்திலும் அந்த பகுதிக்கு சென்று மோசடி மதமாற்றத்தை தடுத்து நிறுத்தி தமிழகத்திலே இந்து அமைப்புகளுடைய வளர்ச்சிக்கு அடிகோலினார். நெருக்கடி நிலைமை வந்தபொழுது இந்தியாவினுடைய சுதந்திரத்தை காக்க நெருக்கடி நிலை போராட்டத்திலே பங்கெடுத்து கொண்டு சிறப்பாக பணிபுரிந்தார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அடிகோலினார். அற்புதமான கவிஞர், பேச்சாளர், அதே நேரத்திலே தலைச்சிறந்த சிந்தனையாளர், இந்துத்துவ செயல்பாட்டாளர். இந்த தேசத்திற்கும் தேசியத்திற்கும் ஏராளமான பணிகளை செய்தவர். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநராக, மேற்கு வங்க மாநிலத்துடைய கூடுதல் ஆளுநராக, அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாகாலாந்து ஆளுநராக இருக்கிற பொழுது அவர் மறைந்திருக்கிறார். அவருடைய மறைவு எங்களை எல்லாம் மிகப்பெரிய துயரத்திலே ஆழ்த்தி இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே நாங்களெல்லாம் 80களிலே RSS இயக்கத்திற்கு அறிமுகமாகிற பொழுது எங்களுடைய ஆதர்ச நாயகனாக திரு இல கணேசன்ஜி அவர்கள் திகழ்ந்தார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்விலும் சரி எங்களுக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாக இருந்தார். இந்து மக்கள் கட்சியினுடைய நல்ல செயல்பாடுகளை என்னை தனிப்பட்ட முறையிலே கூப்பிட்டு ஊக்கப்படுத்துவார். சமீபத்திலே தான் அவருடைய 80வது வயது நிறைவு விழாவிலே பங்கெடுத்து கொண்டு அவரிடத்திலே ஆசிகளை பெற்றுக்கொண்டோம். இன்றைய தினம் அவர் மறைந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் இறைவன் திருவடியிலே கலந்து விட்டார். இறைவனின் வடிவமாக இருந்து என்றும் எங்களை வழிநடத்துவார். அவருக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அஞ்சலிகளையும் வீர வணக்கத்தையும் சமர்ப்பிக்கின்றோம். அரசியலில் பண்பாட்டின் அடையாளமாக இருந்த அருமை அண்ணன் இல கணேசன்ஜி மறைவில் தமிழ்நாடு ஒரு நல்ல பண்பாடான ஒரு தலைவரை இழந்திருக்கிறது. இது பாஜகவினருக்கு மட்டுமல்ல, தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பேரிழப்பது. தமிழ் உறவு, தஞ்சை மாவட்டத்து உறவு. ஆகவே அதனால்தான் அவர் மறைந்திருக்கிறார். முடியாமல் இங்கே அப்போலோவில் இருந்தார். சில பேர் இருக்கிறார்கள் நாகரிகம் இல்லாதவர்கள். ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அவர் ஏன் அரசு ஆஸ்பத்திரிக்கு போகவில்லை, அங்கே போகவில்லை, இங்கே போகவில்லை என்றெல்லாம் கேவலமாக, சிறுபிளைத்தனமாக தரம் குறைந்து பேசுவார்கள். ஆனால் தளபதி அவர்கள் இலச்சிக்கு முடியவில்லை என்றவுடன் துடிதுடித்து போய்விட்டார். உடனடியாக மருத்துவமனையில் போய் அவருக்கு ஆறுதல் சொல்லி வார்த்தைகளை கொடுத்தார். அதே போல் சந்திக்க முடியாவிட்டாலும் சொல்லிவிட்டு வந்தார். அதேபோல் இங்கே நேற்றும் வந்தார், இன்றும் வந்தார். இன்று பார்த்தீர்கள் என்றால் திமுகவுடைய பகுதிச்சாளர் ஏழுமலை, அவரை சுற்றி இருக்கிற மாறி அண்ணன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்று இங்கே ஏதோ திமுக வட்ட துணைச்சாளரோ துணை பொதுச்சாளர் இறந்ததைப் போல அப்படி துடித்து கொண்டு திமுகவினரெல்லாம் இரவு பகலாக இருந்து இலச்சி அவர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழுக்கு, தமிழனுக்கு, தமிழகத்துக்கு பெருமையை தேடி தந்தவர் என்று அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நாகரிகம் இல்லாமல் அவர் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. கவர்னராக சென்றவர்களெல்லாம் அரசியல் பேசக்கூடாது என்று அருமை அண்ணன் சிபிஆர் அவர்கள் சொன்னார்கள். சொன்னது சிபிஆர், ஆனால் செஞ்சது அருமை அண்ணன் எல்ஜி தான். அவரை நாகாலாந்து நாய்க்கறி சம்பந்தமாக பேசும்போது அவர் சொன்னார், அந்த பழக்கம் அங்கே இருந்துதான், அது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்ட பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியை நல்ல வழியில் எடுத்துச் செல்ல வேண்டும். இது பிராமணர்களுக்காக மட்டும் உள்ள கட்சி என்று இல்லாமல் தாழ்த்தப்பட்டோருக்கும் இதில் சேர வேண்டும் என்பதற்காக டாக்டர் கிருபாநிதி அவர்களை அவர்தான் அடையாளம் காட்டினார். எப்படி ஜெயலலிதா அம்மையார் அடையாளம் காட்டியதனால் ஓபிஎஸ் முதலமைச்சரானாரோ அதே போல அருமை அண்ணன் எல்ஜி அடையாளம் காட்டப்படுகிறவர்கள் தான் அப்போது தலைவராக வருவார்கள். அப்படி தலைவராக வந்தவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த டாக்டர் கிருபாநிதி அவர்கள் வந்தார்கள். கலைஞரை பொறுத்தவரை அவர் பெருந்தன்மையாக சொல்லுவார். கலைஞர் வேறொரு அம்மையாரை சொல்லும்போது சொல்லுவார், ஏதாவது என்றால் கூட்டணி பேச்சுவார்த்தை என்றால் எங்கே இருந்தாலும் டெல்லியில் தான் நாங்கள் பேசுவோம், எங்கள் பொதுச்சாளர் டெல்லியில் உள்ள பிஜேபி தலைவருடன் பேசுவோம் என்று சொல்வார்கள். ஆனால் கலைஞர் அப்படி அல்ல.
டெல்லியிலும் பேசுவார், என்னோடும் பேசுவார். அது மட்டுமல்ல, மதிமுக வருகிறது, கூட்டணியில் சேர்க்கலாமா என்று கேட்பார். அது மட்டுமல்ல, உறுப்பினர்கள் 1-2 கூட கேட்கிறார்களே, கொடுக்கலாமா என்று கேட்பார். என்னை கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை. என்றாலும் கூட்டணி கட்சிகளை மதித்து கேட்கின்ற பழக்கம் கலைஞரிடம் உண்டு என்று பல தடவை மேடையிலே சொல்லியிருக்கிறார். தமிழகத்திலே பாஜக பலருக்கு முகவரி தந்திருக்கிறது. ஆனால் பாஜகவுக்கு முகவரி தந்தவரே அண்ணன் எல்ஜி தான். இல கணேசனை தெரிந்த அளவுக்கு எல்ஜி என்றாலே திமுகவில் ஒரு எல்ஜி உண்டு. எந்த எல்ஜி என்று குழப்புகின்ற அளவுக்கு வளர்ந்தவர். எல்ஜியை தெரிந்த அளவுக்கு அன்று பிஜேபியை தெரியாமல் இருந்தது. இந்த பிஜேபியை வளர்த்த பெருமை அவருக்கு உண்டு. ஒரு காலத்தில் 5 பாராளுமன்ற உறுப்பினர், 5 சட்டமன்ற உறுப்பினர் 2001 இருந்தார்கள் என்றால் அதற்கு எல்ஜி அவர்கள் சைக்கிளிலே சென்று, பைக்கிலும் ஸ்கூட்டரிலும் சென்று இந்த இயக்கத்தை, பாரதிய ஜனதாவை வளர்த்தார். ஒரு இயக்கத்தை வளர்ப்பது எப்படி என்பது கட்டுப்பாடோடு நேர்மையாக வளர்த்த பெருமை இலச்சி அவர்களுக்கு உண்டு. அந்த இலச்சி இதயத்திலே கலைஞர் இருந்தார், தமிழ் இருந்தது. ஆகவே அந்த பண்பாடுக்கு உயர்ந்த அந்த இலச்சி அவர்களுடைய மரணத்தை எங்களுடைய தமிழக முதலமைச்சர் மிகவும் வருத்தப்பட்டு தான் நேற்றும் வந்தார், இரவோடு இரவாக ஓடி வந்தார். கனியக்கா வந்தது, இன்று வந்திருக்கிறார், இந்த ஏற்பாடும் செய்திருக்கிறார். ஆகவே தமிழ் இருக்கிறவரை, கார் உள்ளவரை, கடல் நீர் உள்ளவரை, பார் உள்ளவரை, பைந்தமிழ் உள்ளவரை அண்ணன் எல்சியுடைய புகழ் நிலைத்து நிற்கும். திமுக பத்தணி சார்பாக என்னுடைய வீர வணக்கம். இல கணேசன் அவர்கள் மறைவு தமிழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். கடந்த 40 ஆண்டுகளாக நாங்கள் நல்ல நண்பர்கள். கட்சி அரசியல் அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையிலும் நண்பர்களாக பழகி வந்தோம். ஒரு நல்ல இலக்கியவாதியை தமிழகம் இழந்திருக்கிறது. ஒரு தேசியவாதியை தமிழகம் இழந்திருக்கிறது. கட்சி மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையிலே நட்புறவை வளர்த்து வருவதிலே அவருக்கு நிகர் அவர்தான். எல்லா கட்சி நண்பர்களோடும் நல்ல நட்பும் அன்பும் பாராட்டுகிற ஒரு அற்புதமான மனிதர். தலை சிறந்த இலக்கியவாதி. தமிழகத்தின் நலன் மீதும் மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு நல்ல அரசியல்வாதி. நாடாளுமன்ற உறுப்பினராக, ஆளுநராக, அரசியல் தலைவராக அவருடைய பணியாற்றியதில் அவருக்கு எல்லா கட்சியிடமும் நல்ல நட்பு உண்டு, நல்ல அன்பு உண்டு, பாசம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை நாம் இழந்துவிட்டோம். அவர் ஆன்மா சாந்தியடைய என்னுடைய தனிப்பட்ட சார்பிலும் காங்கிரஸ் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை அவரது குடும்பத்தாருக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். நன்றி. மறைந்த எல்ஜி அவர்கள் ஏறத்தாழ 45 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு நண்பர். அவருடைய அத்தனை பன்முக தன்மைகளையும் நன்கு பார்த்தவன். எந்த பணியாக இருந்தாலும், எந்த பதவியாக இருந்தாலும் அதிலே மிக சிறப்பானதொரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆற்றலாளர். தேர்தல்கள், அவர்கள் அந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெறவில்லை என்றாலும் கிடைத்த ராஜ்யசபை உறுப்பினர் பதவியில் மிகச் சிறப்பாக பணியாற்றியவர். அதேபோல் ஆளுநராக. ஆக இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நம்மை விட்டு பிரிந்தது உண்மையிலேயே ஒரு பேரிழப்பாகும். அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநருமான திரு இலா கணேசன் அவர்கள் எதிர்பாராத வகையில் மரணம் அடைந்தது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இப்பத்தான் சில மாதங்களுக்கு முன்னால் அவருடைய சதாப்தி விழாவில்
1000 நிலவு கண்ட விழாவில் அவரிடம் காலில் விழுந்து ஆசி பெற்று இன்று அவர் காலை தொடும் அந்த வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜகவின் தொடக்க காலத்திலிருந்து அதற்கு ஒரு தூணாக இருந்தவர் இன்று நம்மிடையே இல்லை. அவருக்கு இன்னைக்கு பூரண அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் தமிழக அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தான் நான் அங்கே இருக்கும் பொழுது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சரும் அவங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்தினாங்க. அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் அனைவருக்கும், அவங்க எனக்கும் குடும்பம், அவங்க அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலிகளையும் பிரார்த்தனைகளையும் செலுத்திக் கொள்கிறேன். அவரை இழந்து வாடும் பாஜக கட்சியினர் அனைவருக்கும் என்னுடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வாங்கணும் மியூசிக். அனைவருக்கும் வணக்கம். மூத்த அரசியல்வாதி, அகில இந்திய அளவில் அதாவது பாரதிய ஜனதா கட்சியிலே துணைத் தலைவராக பொறுப்பு வகித்தவர், தமிழ்நாட்டிலே முழுமையாக கட்சி பணியாற்றி ஒரு கட்சியை தன்னுடைய உயிர் என்ற வகையிலே பணியாற்றியவர் அன்புக்குரிய அருமை சகோதரர் இலா கணேசன் அவர்கள். அது மட்டுமல்லாமல் பிஜேபியுடைய மாநில தலைவராகவும் பணியாற்றியவர். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரோடு பழகிய நாட்கள் நிச்சயமாக மறக்க முடியாது. அவர் இருக்கும் இடமே ஒரு கலகலப்புக்குரியதாக இருக்கும். ஒரு நகைச்சுவை உணர்வு, அதே போன்று சென்ஸ் ஆஃப் ஹியூமர் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசஸ் ஆஃப் மைண்ட், இதையெல்லாம் சொந்தக்காரர் என்று சொன்னால் அருமைக்குரிய அன்பு சகோதரர், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய இளைய கணேசன் அவர்களை சாரும் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக தன்னுடைய கட்சி பணியை பாராட்டுகின்ற வகையில் மத்திய அரசு அவருக்கு ஆளுநர் பதவி, அதாவது நாகாலாந்து ஆளுநர் பதவி கொடுத்திருந்த நிலையில் பொறுப்புகள், குறிப்பாக மேற்கு வங்கத்தினுடைய மாநில ஆளுநராகவும் அதே போன்று மணிப்பூருடைய ஆளுநராகவும் பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை மூத்த அரசியல்வாதி, சிறந்த பண்பாளர், பழகுவதற்கு இனிமையானவர், இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு நல்ல ஒரு மனிதரை இழந்தது என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும் இழப்பாக தான் நிச்சயமாக கருத முடியும். அது மட்டுமல்ல, பிஜேபிக்கும் மிகப்பெரிய இழப்பு. எனவே அவருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. எனவே அந்த இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் சார்பில் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் நேரடியாக பொதுச் செயலாளருடைய அறிவுரை ஏற்று இன்றைக்கு இந்தியாக்களை செலுத்தியிருக்கின்றோம். அவரை பொறுத்தவரை இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் காலம் நம்மிடம் இருந்து அவரை பறித்துவிட்டது. எனவே அவருடைய ஆத்மா பொறுத்தவரை சாந்தியடைய எல்லாம் வல்ல இயற்கையை நாங்கள் வேண்டி கழக பொதுச்சாளர் சார்பிலே இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு வந்ததை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஏர்வாடியார் என்று உச்சி குளிர அழைத்து மகிழ்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். நாங்கள் நடாத்துகிற கவிதை உறவு இயக்கத்தோடும் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தோடும் இன்ன பிற இலக்கிய அமைப்புகளோடும் தொடர்பு மிக்கவர். பழகுவதற்கு இனியவர் மட்டுமல்ல, பண்பாளர். எந்த வகையிலெல்லாம் இலக்கிய அமைப்புகளுக்கு ஆதரவு தர முடியுமோ அந்த வகையிலெல்லாம் தன்னுடைய உதவியை தந்தவர்.
இன்னும் சொல்லப்போனால் சிற்றிதழ்களுக்கு ஒரு பேராதரவாளராக அவர் விளங்கி இருக்கிறார். அந்த இதழ்களையும் வரவழைத்து அவர்களுக்கு பரிசுகள் தந்திருக்கிறார், பாராட்டுகள் அளித்திருக்கிறார். அவரை இழந்திருப்பது என்பது இலக்கியவாணர்கள் இழந்திருக்கிற ஒரு பெரிய இழப்பாக நான் கருதுகிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய நினைவுகளை எழுத்தாளர்கள் என்றும் பாராட்டுவார்கள், போற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தமிழகத்தினுடைய கவிஞர்கள் சார்பிலும் எழுத்தாளர்கள் சார்பிலும் தெரிவித்து விடைபெறுகிறேன். ஏர்வாடி ராதாகிருஷ்ணன். தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர்களில் ஒருவர் ஐயா இலா கணேசன் அவர்கள் இளம் வயதிலேயே மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே தன்னை முழுமையாக இணைத்து கொண்டு பட்டி தொட்டி எங்கு சென்று மக்கள் பணியாற்றியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தன்னுடைய அர்ப்பணிப்பால், கடின உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய செயலாளராக அகில இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்புகளை ஏற்று திறம்பட செய்து அதன் அடிப்படையிலே அந்த காலத்திலேயே தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக பொறுப்பேற்று இன்றைய பாஜகவினுடைய பெரும் வளர்ச்சிக்கு அன்றைக்கு அவர்கள் போன்ற தலைவர்கள் இட்ட அடித்தளம் என்று கூறினால் அது மிகையாகாது. அவருடைய அர்ப்பணிப்பான உயர் பணியின் காரணமாக அவர்கள் ஆளுநராக உயர்ந்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார்கள். நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக அவர்கள் செயல்பட்ட போது அவர்களோடு நானும் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். அப்பொழுது தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணங்களை எல்லா மாவட்டத்திலும் அதனுடைய முக்கிய பிரச்சனைகளை அவர்கள் பேசியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அரசியலை தாண்டி, பொது வாழ்வை தாண்டி தமிழ் மேலும் இசை, இலக்கியம், கவிதைகள் இதில் ஈடுபாடு கொண்டவர்கள். திருவையாறு தியாகபிரம்ம சபையினுடைய நிகழ்விலே தவறாமல் தகழ்ந்து கொண்டு கர்நாடக இசைக்கு பெருமை சேர்த்தவர். அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நான் நன்றியோடு அதை நினைவு கூற விரும்புகிறேன். ஐயா இலா கணேசன் அவர்களது இழப்பு அனைத்து தரப்பினருக்கும் மிகப்பெரிய இழப்பு. அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் அதே நேரத்தில் பாஜக கட்சிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் மேதகு நாகாலாந்து மாநிலத்துடைய ஆளுநர் மாண்புமை அண்ணன் திரு இலா கணேசன் அவர்கள் இயற்கை எய்தினார் என்கின்ற செய்தி அரசியல் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை தந்திருக்கிறார். அவருடனான நட்பு என்பது நான் மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்றத்துடைய தலைவராக இருந்த காலம் தொட்டு அவருடன் நான் நெருக்கமாக பழகி வந்தவன். கொள்கையில் எதிர்நிலையில் இருந்தாலும், கருத்தியலில் மாறுபட்டிருந்தாலும், எங்கு பார்த்தாலும் அந்த சகோதர நேயத்துடன் அரவணைக்கின்ற மாண்பு ஐயா இலா கணேசனோடும் இருந்ததை நான் கடைசி வரலும் கண்டிருக்கின்றேன். நகைச்சுவை பண்பு கொண்டவர். அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற போது பல்வேறு வரலாற்று சம்பவங்களை நகைச்சுவோடு பரிமாறிக்கொள்வதில் அவருக்கு இணை அவரே ஆவார். தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர். ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக இல்லற வாழ்க்கையை துறந்து கடைசி வரலும் துறவரம் என்ற நிலையிலேயே அவர் வாழ்க்கையை மேற்கொண்டார். அந்த ஒப்பற்ற மனிதன் மறைந்த செய்தி அரசியல் உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை தந்திருக்கிறது. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை, கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் மறைந்தாலும் அவர் காட்டிய அரசியல் நாகரீக பண்பு என்றைக்கும் எங்களுடைய இதயத்தில் இருக்கும். வாழ்க ஐயா இலா கணேசன் அவர்.
பொது அரசியலில் தூய்மை என்ற அடிப்படையான வாசகத்துக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் மரியாதைக்குரிய பெரியவர் இலா கணேசன் அவர்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அவருக்கு இருந்த தாய்மொழி பற்றும் அவருக்கு இருந்த இந்திய நாட்டின் மீது கொண்ட பற்றும் அவருடைய அயராத உழைப்பும் அவருடைய அசுர வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கலாம். அவர் மாநிலங்களவை உறுப்பினராக, ஒரு தேசிய இயக்கத்தோட மாநில தலைவராக, ஒரு மாநிலத்தின் ஆளுநராக பணிபுரிந்த போது கூட எந்தவித படபடப்பும் பந்தாவும் இல்லாமல் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக, எல்லா அரசியல் கட்சியினருக்கும் பிடித்த அரசியல்வாதியாக வாழ்ந்து மறைந்தவர். அவருடைய மறைவு என்பது இந்தியாவிற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல மனிதரை இழந்து வாழ்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் சார்பாகவும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மறைந்த பெரியவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவருளில் சாந்தி பெற எல்லாம் வரை இறைவனை வேண்டி. மாபெரும் மனிதர், உண்மையிலே அரசியல் வாழ்க்கையில் ஒரு சாதனை செஞ்சவர்கள் கூட சொல்லலாம். யார்கிட்டையுமே கெட்ட பேர் வாங்காமல், யாரையும் புண்படுத்தாமல், ஆனால் அதே நேரம் தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய நல்ல பேச்சாளர். அவர் இழந்திருப்பது உண்மையிலேயே பாரதிய ஜனதா இயக்கத்திற்கும் ஒரு நல்ல தலைவரை இழந்த துக்கம் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உண்டு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்தாலும் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி இருக்கணுங்கிற வரலாறுல அவரும் ஒருத்தராக இன்னைக்கு இருக்கார். ஒரு அரசியல் தலைவர் இப்படித்தான் இருக்கணும், தன் இயக்கத்துக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கணும், எல்லோரிடத்திலும் எப்படி பழகணும், தன் கருத்தை எப்படி சொல்லணுங்கிறதுல ஒரு உதாரணமா அவரும் இருப்பார். அவருடைய புகழ் என்னைக்குமே இருக்கணும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாகவும், எங்கள் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் சார்பாகவும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தெரிவிச்சு. மறைந்த நாகாலாந்து ஆளுநரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவருமான என்னுடைய நீண்டகால நண்பர் திரு இல கணேசன் அவர்களுடைய மறைவு மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. அவருடைய கண்ணியமான பேச்சு, ஆங்கிலத்தில் ஹம்பிள்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு பணிவு, சிறு குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் மதிக்கக்கூடிய ஒரு பாங்கு. எந்த கட்சியாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு இருந்தாலும் கூட எங்களோடு அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேசத்தோடும் பாசத்தோடும் பழகக்கூடிய ஒரு மனிதர் இவர். இவர் தஞ்சை மண்ணை சார்ந்தவர், நானும் தஞ்சையை சேர்ந்தவன். அந்த வகையில் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. தஞ்சைக்கு கல்யாண சுந்தரம் ஹைஸ்கூல்ல எங்களுக்கு முன்னால படித்தவர். இன்னைக்கு அரசியலில் பல பேர் பல மாதிரி பேசுகிற காழ்ப்புணர்வோடோ பேசுவாங்க, சாதாரணமாகவே அதிரடியாகவும் பேசக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருடைய பணிவும் அவருடைய பேச்சும் அவருடைய கண்ணியமும் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயர்வான இடத்துக்கு மணிப்பூர், நாகாலாந்து, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஆளுநராகவும், தமிழ்நாடுக்கு பிஜேபிக்கு மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு, தேசிய அளவில் பொறுப்புகளை வகித்திருக்கிறாரு. அவருடைய பண்பும் இது எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டுதலாக இருக்கு. அதை அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் இழந்தினருக்கும் அவருடைய கட்சியினருக்கும் தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அமரர் இல கணேசன் அவர்கள் மிக எளிதாக வாழ்ந்த மனிதர். பல பணிகளுக்கிடையே அவர் தமிழுக்கு முதலிடம் கொடுத்தார் என்பதை நாம் உணர வேண்டும். பல ஆண்டுகளாக பொற்றாமரை என்ற ஒரு இலக்கிய அமைப்பை அவர்கள் நடத்தி வந்தார்கள். அந்த பொற்றாமரை அமைப்பினுடைய நிர்வாக குழுவிலே நானும் இருந்திருக்கிறேன் என்பதனாலே
நெருக்கமாக அதன் பணிகளை நான் அறிவேன். ஒவ்வொரு மாதமும் பொற்றாமரையில் தமிழ் செவ்விலக்கியங்களும் தமிழை சார்ந்த பல இலக்கிய கருத்தரங்கங்களும் சொற்பொழிவுகளும் அதில் நிகழ்த்தினார்கள். தமிழ் இசையை வளர்த்தார்கள். அதாவது தமிழுடைய ஆர்வம் என்பது அவருடைய வாசிப்பிலே மட்டுமல்ல, பல பேர் அதை கேட்டு ரசிக்க வேண்டும், பல பேருக்கு இந்த தமிழ் நல்ல முறையிலே சென்று சேர வேண்டும் என்பதற்காக பொற்றாமரை என்ற அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அந்த நிர்வாக குழுவை கூட எல்லாம் தமிழ் இருந்த பெரிய பேராசிரியர்கள், மிகப்பெரிய பேராசிரியெல்லாம் உள்ளடக்கிய குழுவில் அவர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், எங்களை தான் கேட்பார்கள் நீங்கள் என்ன செய்யலாம் என்று. அதுபோல் தமிழை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக அந்த அமைப்பை நடத்தி வந்தார்கள். இன்று எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய இழப்பு. நல்ல தமிழை அரங்கிலே கொண்டு இந்த சமுதாயத்துக்கு எல்லா தலைமுறையினருக்கும் பல இளைஞர்கள் வருவார்கள். அந்த அமைப்புகள் சத்தீஸ்கர் அது மாதிரி நிறைய அமைப்பில் பொறுப்பில் இருந்தவர்கள். அப்படி எல்லாருக்கும் செய்த அந்த பகுதியை சொல்கிறேன். அவருடைய எத்தனையோ பெருமையில் தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டு என்பது நாம் நிச்சயமாக மனதிலே கொள்ள வேண்டிய ஒன்று. அதற்கு அடையாளம் பொற்றாமரை. அவர் அமரரான பிறகு கூட இன்றும் கூட நினைத்து பார்க்கிறேன், இனி இந்த பொற்றாமரை இன்னும் வளர வேண்டும், அந்த பொற்றாமரை இலகணேசன் அவருக்கு நினைவாக இது வளர வேண்டும் என்று நினைக்கிறேன். அன்னாருக்கு நமது அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். நன்றி. எல்ஜி அவர்கள் அரசு வேலையில் இருந்து சமுதாயத்துக்கு தேசபக்தியோட அதை ராஜினாமா பண்ணிட்டு தன்னை ஆர்எஸ்எஸில் முழு நேரமாக ஈடுபடுத்தி கொண்டு திருமணம் செய்யாமல் பல்வேறு வகையான சமுதாய வேலைகள் செய்திருந்தார். குறிப்பாக அவருடைய வேலை மதுரைக்கு தெற்க கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்களில் இந்துக்களுடைய அனைத்து போராட்டங்கள்லையும் அவர் கலந்திருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்காரு, தேசிய செயலாளராக இருந்திருக்காரு. இப்போ சமீபத்தில் கவர்னராக இருந்து நாகாலாந்தில் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருக்காரு. அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இலகணேசன் அவர்கள் அரசியல்வாதியாக எனக்கு 42 வருடங்களாக உற்ற நண்பராக தெரியும், குடும்ப நண்பராக தெரியும். தஞ்சாவூரில் அவர் வருவாய்த்துறையில் அதிகாரியாக இருந்த காலத்திலிருந்து எனக்கு தஞ்சாவூர் தான். அந்த வகையில் அவருடைய குடும்பத்தை நன்கு மிகவும் நெருக்கமாக அறிந்தவன். என்னுடைய குடும்பத்தில் எந்த விழாவும் அவர் இல்லாமல் நடந்ததில்லை. அவருடைய குடும்பத்திலும் அதே மாதிரி தான். பொற்றாமரை என்ற பல இலக்கிய அவரும் இலக்கிய ஆர்வமும் அறிவும் உள்ளவர். அந்த வகையிலே இலக்கிய மேடைகளில், அரசியல் களத்தில் ஆங்காங்கு இப்படி அவருடைய பிறந்தநாளுக்கு அநேகமாக நான் சென்னையில் இருந்தால் அவர் வீட்டுக்கு சென்று வாழ்த்து தெரிவிக்காமல் இருந்ததில்லை. அது கூட 80வது அந்த பிறந்தநாள் அன்றைக்கி திருவான்மையூரில் போய் வாழ்த்து தெரிவித்தார். அதுக்கு முன்னால் அவருடைய சகோதரர் அவர்கள் இறந்து போய்தவர். அதாவது இலகணேசன் அவர்கள் என்னென்னா எல்லாருக்கும் பழகுவதற்கு இனியவர், எளியவர். அவர் எங்கே ஆளுநராக இருக்கிறாரா, என்னவாக இருக்கிறார் என்பதை காண்பித்துக் கொள்ளாமல் எல்லாரிடமும் எத்தனை ஆண்டு காலமானாலும் அதே மாதிரி பழகக்கூடிய ஒரு எளிமையான நண்பர். அதே சமயத்தில் நான் தமிழக அரசியல் பத்திரிகையில் இருக்கும்போது பல சமயங்களில் அவருக்கு எதிரான விமர்சனங்கள் கூட எழுத வேண்டிய சூழ்நிலை அரசியலில் வரும். ஆனால் அடுத்த முறை அவரை சந்திக்கும் போது சிரித்து கொண்டே அதை பற்றி எழுதியிருந்தீங்க பார்த்தேன் அப்படின்னு அங்கே ரசித்து ஏதோ சொல்கிற மாதிரி பேசுவார். அந்த அரசியல் பண்பு எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது உள்ள ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு தான் அந்த பண்பு உண்டு. அந்த மிக உயர்ந்த அரசியல் பண்பு. நம்மளை பற்றி பாராட்டுகள் மட்டுமில்லை, அரசியலில் இருந்தால் விமர்சனங்களும் வரும் என்பதை உணர்ந்த ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. அதை விட தேசபக்தி உள்ளவர். தினமும் பாரத மாதாவை வணங்காமல் அவர் எழுந்து வெளியே வரமாட்டார்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறந்து போகும்போது கூட விடுதலை திருநாள் அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஏதோ வெயிட் பண்ணி போன மாதிரி போயிருக்காங்க. அந்த விடுதலை திருநாளை கடைசியாக இறுதியாக பார்த்துவிட்டு போகிறேன்னு சொல்கிற மாதிரி அந்த எண்ணம் அவருக்கு இருந்ததுனால தேசத்திற்கு தன்னுடைய தேசத்தின் ஒரு மகன் இந்த தேசத்தின் இந்த விடுதலை நாளை பார்த்துவிட்டு போகட்டும் என்று நினைத்தது போல் நம்மை விட்டு சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான், அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும். எங்கேயாவது ஒரு நாடகத்துக்கு கூப்பிட்டா உடனே வந்துடுவார், வேறு எந்த வேலையும் இல்லை. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மனிதர். அவருடைய ஆத்மா
சாந்தி அடையட்டும். அவருடைய குடும்பத்தாருக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நன்றி. பாரதிய ஜனதாவை ஆர்எஸ்எஸ் காலத்திலே இருந்து வளர்த்தவர். தமிழகத்திலே பாஜக இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் விதைத்த விதைதான் அது. அருமையான ஒரு பேச்சாளர். ஆர்எஸ்எஸ்னுடைய அடித்தள தொண்டனாக இருந்து வளர்ந்து பல்வேறு கட்சிகளுடைய பொதுச் செயலாளர், தலைவர், மாநில தலைவர், தேசியத்தில் இருக்கின்ற பல்வேறு பொறுப்புகளிலே பதவி வகித்து 2-3 மாநிலத்திற்கு ஆளுநராக பொறுப்பேற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவரை கௌரவிக்கும் வகையில் கிட்டத்தட்ட 50-55 ஆண்டு காலம் திருமணமே செய்யாமல் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட இல கணேசன் ஐயா அவர்களுக்கு 2-3 இடங்களிலே மாநிலத்திலே ஆளுநர் பதவியை அளித்து இந்த ஆளுநராக நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். ஒரு அற்புதமான நல்ல இனிமையோடு பழகக்கூடியவர், கட்சி வித்தியாசம் பார்க்காமல் எல்லோரும் பழகக்கூடியவர். ஆக அவருடைய ஆன்மா சாந்தி அடைய புதிய நீதி கட்சியின் சார்பில் அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.